ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நீடித்து வாழ வேண்டுமா? நீடித்து வாழ வேண்டுமா? யூ வாண்ட் லாங் லைஃப். அருமையான நல்ல ஒரு பாடம். யூ வாண்ட் லாங் லைஃப். எனக்கு அருமையானவர்களே, உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் 800 கோடிக்கு மேலா இருக்கக்கூடிய மனிதர்கள் நீண்ட நாட்களாக வாழ வேண்டும், நீடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதுக்காக முயற்சி செய்கிறத பார்க்கிறோம். அதுக்காக பிரயாசப்படுகிறதும் முயற்சி செய்கிறதும் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறத நாம் பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் ஒரு 200 வருடமாக வாழ வேண்டும், 100 வருஷத்துக்கு மேலாக நான் வாழ வேண்டும், 500 வருஷம் வாழ்ந்தா கூட பரவாயில்ல என்றதான ஏக்கத்துல வாழுகிற மனிதர்கள் உண்டு. வித்தியாசமாக 120 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், சிலர் பர்த்டே கொண்டாடுகிறத நம்ம அன்றாட ஊடகங்களை எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்கள படுத்து படுக்கையாக அந்த நிலையில நாம் பார்க்கிறோம். ஆனா உலகத்துல கூட மனிதர்கள் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பிரயாசம் பாருங்க. நல்ல உடல் பயிற்சி எடுக்கிறாங்க, நல்ல வைட்டமின் ஆகாரங்களை சாப்பிட்றாங்க, வைட்டமின் டாப்லெட் சாப்பிட்றாங்க. அவங்க பாடி முழுவதும் அழகாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், நல்ல ஃபிட்னஸா இருக்கணும், 6 பேஸ் வேணும் என்று சொல்லி அதுக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிற பார்க்கிறோம். அதுக்கு வேண்டிய பணங்களும் பணத்தையும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவிடுகிறவர்களும் உண்டு. சில நேரங்களில் பணத்தை செலவிட்டாலும் பரவாயில்ல, தங்களுடைய உயிரை கூட மாய்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அறியாமே உயிர் போகிறத பார்க்கிறோம். ஆகவே நல்ல வைட்டமின் சாப்பிடுறது, நல்ல ஆகாரங்களை சாப்பிடுறது, நல்ல பலவிதமான டேப்லெட், பலவிதமான முயற்சிகள், பலவிதமான அந்த பாடி ஃபிட்னஸ், அந்த பாடி நல்ல கண்ட்ரோல் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும். விளையாட்டு துறையில, அந்த ஜிம்முல, சாப்பிடுகிற ஆகாரங்களில, இப்படி தாங்கள் உடுத்துகிற அந்த உடுப்புகள், அந்த வஸ்திரங்கள், அவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் என்று குறிக்கோளாக செயல்படுகிறத பார்க்கிறோம். விசேஷமாக மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்காவில், அவரும் நான் எப்படியாகிலும் 150 வருஷம் அல்லது 200 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு நினைத்தார். ஆனா சில காலங்களே அவர் மரித்து போனதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நீங்க நீடித்து வாழ வேண்டுமா? யூ வாண்ட் லாங் லைஃப்? எஸ். அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொன்னா பைபிள் தான் சொல்லுவேன். பைபிள் என்ன சொல்லுகிறது, உலகத்தில் என்ன சொல்லுகிற மனிதர்கள் அது மூலமாக எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழவில்லை என்பது குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா லாங் லைஃபா, இது ஒரு மருந்தா, இது ஒரு வித்தியாசமான ஆலோசனையா, வழிகளா? எஸ், டெஃபினெட்லி. இதை நீங்க கடைபிடித்தீர்களானால், இதை நீங்க பின்பற்றினால் உங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கோடு கூட நீடித்து வாழ்ந்து ஆசீர்வாதமாக எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆகவே இந்த அருமையான வேலையில கூட விசேஷமாக நீங்கள் நீடித்து வாழ வேண்டுமா? யூ வாண்ட் லாங் லைஃப். முதலாவதாக பைபிள் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். பைபிள்ல நீடித்து வாழ்ந்த நாட்கள், மெத்துசலான்றதான ஒரு மனிதன் 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். எங்களுக்கும் வேணும் ஐயான்றீங்களா? கவனிப்போம். 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். உலகத்துல பிதாவாகி தேவன் படைத்த முதல் மனிதன் 930. மெத்துசலா 969. நோவா 950 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிற்பாடு
மனிதனுடைய அக்கிரமம் அநியாயம் பூமியில பெருகிற்று என்று ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு அவர் வருத்தப்பட்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல மனிதனுக்கு 120 வருஷம் ஆண்டவர் நியமித்து வைத்தார். 120 வருஷம் ஆண்டவர் கொடுத்தார். நம்ம ஆட்கள் பாருங்க, நீங்க 100 வருஷம் வாழணுங்க, 100 வருஷம் பயிர் மாரியே வாழணும், நீங்க 100 வருஷம் சதா காலங்களிலும் நீங்கள் சுகமா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும் என்றுவாங்க. அப்ப 20 எங்க? ஆண்டவர் கொடுத்தது 120 வருஷம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மோசேயானவர் ஜெபிக்கிறார், 70 வருஷம் பலத்தின் மிகுதினால 80 வருஷம். ஆனாலும் சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் துக்கமும். 60 வயசு ஆயிட்ட உடனே காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, டேப்லெட் வாழ்க்கை. 80 வருஷம் ஆயினோன்னு மறுபடியும் இன்னும் டேப்லெட் வாழ்க்கை. சுகருக்கு ஒண்ணு, கிட்னிக்கு ஒண்ணு, பாடிக்கு ஒண்ணு, கை கால் வரலன்னு ஒன்று, இப்படி ஒவ்வொரு நாளும் சஞ்சலம் வருத்தம், டேப்லெட் வாங்க போடணும்னு வருத்தம். ஆனா பிரசங்க சொன்னார், ஒரே ஒரு நாள் பிண்டத்துல கழிந்து போவது நல்லதுன்னு சொன்னார். இப்பொழுது ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 20 நாள், 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்குள்ள ஆள் காலி. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் கடந்து நீண்ட நாட்களாக தேவன் சொன்ன வண்ணமாக அந்த நாட்களை நாம் அடைய வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிற காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவைகளை நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும், ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இதை நீங்க செய்தால் நீண்ட நாட்களாக தேவன் கொடுத்த 120 அல்ல, அதுக்கு மேல கூட ஆண்டவர் தருவார். காரணம் என்னவென்றால், நாட்கள் உங்களுக்கு தந்தால் நீங்க அந்த நாட்கள் என்ன செய்வீர்கள் என்பதுதான் ஒரு கேள்வி. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை கொடுத்தால் நீங்க என்ன செய்வீங்க? நல்ல வேலை செய்வீங்க, நல்ல அருமையான அந்த கம்பெனில வேலை செய்வீங்க, அந்த ஆபீஸ்ல வேலை செய்வீங்க. ஆவண்ணமாகவே ஆயுசு நாட்கள் உங்களுக்கு கொடுத்தால் ஆண்டவர், அந்த நாட்கள் என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீங்களா? தூங்குவீங்களா? உங்க சரீரத்தை பாவத்துக்குள்ள ஆக்குவீர்களா? என்ன செய்வீர்கள்? அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ 120 வருஷம் அல்ல, இன்னும் அதிகமான நாட்களை கூட ஆண்டவர் தருவார். காரணம் என்னவென்றால், அந்த நாட்கள் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். அந்த நாட்கள் ஆண்டவருக்காக நீ பயன்படுத்தினால் தேவன் உனக்கு இன்னும் ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன், போனஸ் மேல போனஸ், உனக்கு ஆயுசு நாட்கள் மேல ஆயுசு நாட்கள், வல்லமை மேல வல்லமை, கிருபை மேல கிருபை, இரக்கத்து மேல இருக்கும், அன்பு மேல அன்பு. அதுதான் ரகசியம். ஆகவே நீங்கள் கொடுத்தா என்ன செய்வீங்க? அதுதான் கொடுத்தா அதை பயன்படுத்தணும். யாருக்காக? கொடுத்தவருக்காக. முதலாவதாக, எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். Honor of your parents. Honor your parents. கனம் பண்ண வேண்டும் உங்கள் பெற்றோர்களை. எந்த விதத்துல கனம் பண்ணுவது? எந்த விதத்தில் அவர்களை கவனிப்பது? எந்த விதத்தில் அவர்களை பராமரிப்பது? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளிலே ஒன்று பிரதானமாக ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்துல, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன் பூமியிலே உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பது இன்று அழகாக ஆண்டவர் எழுதி வைத்தார். 10 கட்டளைகளிலே 6 நமக்குரியவைகள், 4 ஆண்டவருக்குரியவைகள். அவைகளில் ஒன்று பெற்றோர்களை கனம் பண்ணும்படியாக. எபேசியரில் அருமையாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா எழுதினார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இட் இஸ் வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்சர்.
The wonderful God's word. The wonderful ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை. இதையெல்லாம் சண்டே ஸ்கூல்ல சொல்ற வார்த்தை தான். பாஸ்டர்ங்க, எல்டர்ஸ், விசுவாசிங்க இவர்கள் எல்லாம் ஒருவேளை குழந்தையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் மனப்பாடமா தெரியும். பட் இன்றைக்கு அதை நீங்க கண்ணு திறந்து பார்க்கணும். மனக்கண்கள் திறக்க வேண்டும். ஆண்டவர் நன்மை உண்டாக வேண்டுமா, நீடித்த நாட்கள் வேண்டுமா, சுகம் வேண்டுமா, வாழ வேண்டுமா, உன் பெற்றோர்களை கனம் பண்ணு. உங்க பெற்றோர்களை கனம் பண்ணு. ஆகையினாலதான் உலகத்துல மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். எவ்வளவு எல்லாவற்றையும் ஆண்டவரை பக்கம் வைத்து விட்டு மாதா, பிதா, குரு, தெய்வம் எங்க கொண்டு போய் வச்சாங்க பாருங்க. ஆண்டவர் பெற்றோர்களையும் கற்றுக் கொடுக்கிறவர்களையும் எங்கோ கொண்டு போய் வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஆகையினாலதான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் அவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கணுமா, நன்மை உண்டாக வேணுமா, உன் பெற்றோர்களை உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறதே. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையாக அகந்த நியாயப்பிரமாணம் மீண்டுமா ஞாபகப்படுத்துகிற உபாகமம் புஸ்தகம், ஞாபகப்படுத்துகிற புஸ்தகம். ஆகையினாலதான் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. அற்புதமா இருக்கும் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 10-11. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதும் என்றும் உன் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறார். நீங்களோ ஒருவன் தான் தகப்பனையாவது தாயாவது நோக்கி நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கோர்பான் என்னும் காணிக்கையாக்க கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தேர்ந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆனா அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் இனி தான் தகப்பனையாவது தான் தாயாவது யாதொரு உதவி செய்ய ஓட்டாமல் நீங்கள் போதித்து உங்கள் பராமரித்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போல நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். கோர்பான் காணிக்கை, தான் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதை அவர்கள் கோர்பான் காணிக்கையாக கொடுத்து விடுவார்கள். அவ்வளவுதான், அதோடு சரி, அவங்க கடமை தீர்ந்தது என்று. இன்றைக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்கள் படித்து பட்டதாரிகளாக நல்ல அறிவாளிகள், அவங்களெல்லாம் அந்த அறிவாளி படித்து அந்த அளவுல ஆளாக்குனது ஒரு தாய் தகப்பன். அவங்க வயதான காலத்துல ஓல்டேஜ் ஹோம், அனாதி ஹாஸ்டல், அனாதி இல்லங்கள் அவங்க கொண்டு போயிட்டு அப்பா அம்மா விட்டுட்டு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறத பார்க்க, அது நிச்சயமாகவே சாபம். உன்னுடைய ஆயுசு நாட்கள் குன்றி போகும். உன்னை அழகப்படுத்தி, உன்னை ஆளாக்கி, உன்னை படிக்க வைத்து, உனக்கு பதவிகள் கிடைக்க, பட்டங்களை கிடைக்க, வெளிநாடுகளில் சுற்ற, வெளிநாடுகளில வாழ உன்னை வைத்ததற்கு காரணம் உங்க பெற்றோர்கள் முதலாவதாக. அதுக்கு அடுத்தது தேவன் தான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நன்மைகள். ஆகவே அந்த பெற்றோர்கள் நாம் கடைசி வரை அவங்களை கனம் பண்ண வேண்டும். ஹாஸ்டலில் விடக்கூடாது. பிள்ளைகள் அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் வயதான நாட்களில். ஆகவே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகளாக நாம் இருந்தோம். அப்பொழுது அவர்கள் நம்மை ஹாஸ்டல் விட்டு இருந்தா யார் பாதுகாப்பாங்க? எந்த அளவுல நாம் யோசிக்கணும். இரண்டாவதாக அவர்கள் பிள்ளைகள் நாம்
இப்பொழுது பெற்றோர்கள், ஒரு காலத்துல நாம் அவர்களுக்கு பிள்ளைகளா இருந்தோம். இப்பொழுது அவர்கள் வயதான பிற்பாடு அவர்கள் தான் நமக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். வயதான நாட்களில அவர்கள் எந்த அளவுல அவர்களை நம்ம நடத்த வேண்டுமோ அந்த அளவு நடத்தணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு ஆகாரத்தை ஊட்டுவாங்க பாருங்க. நிலாவை காட்டி ஊட்டுவாங்க. அல்லது அந்த நாயை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஊட்டுவாங்க. அந்த அங்கிள் வராரு, பூச்சிக்காரன் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸுக்காரர் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அப்படி அந்த பூச்சிக்காரன் வருவான்னு சொல்லி ஏமாற்றி 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 குழந்தைய ஊட்டுவாங்க. அந்த குழந்தை உம்முன்னா கூட அந்த வாயில் அப்படியே அந்த சாப்பாட்டை ஊட்டி வளர்ப்பாங்க பாருங்க. எந்த அளவுல அந்த பிள்ளை வாமிட்டு எடுத்தா கூட அப்படியே கையில ஏந்தி கொண்டு கொண்டு போய் கழுவிட்டு அந்த குழந்தைய அந்த அளவுல பாதுகாப்பாங்க. அந்த அளவுல ஊட்டி வளர்ப்பாங்க. ஆனா வயதான நாட்களில தாய் தகப்பனுக்கு முடியல அப்படின்னா, ஒருவேளை அவங்க கை கால் ஷோக்கு வந்து விழுந்துட்டாலும் அதை அவங்க ஊட்டி விடுறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆளை வைப்பாங்க, ஊட்டி விட இயலாது. நோ டைம் அவங்கள கவனிப்பதற்கு. இதே மாதிரியும் நம்முடைய வாழ்க்கையில ஆகாரம், அதுக்கு அடுத்தது நம்ம ஒண்ணுக்கு போயிட்டா அவங்க மேலே ஒண்ணுக்கு போயிடுவோம். கட்டில் மேல போயிடுவோம், சேர் மேல போயிடுவோம், பாய் மேல போயிடுவோம். குழந்தைங்க திடீர்னு தாய் மேலே ஒண்ணுக்கு போயிடுவாங்க. அந்த தாய் அந்த புடவை கூட அப்படியே அந்த யூரின் போயிட்டு பிற்பாடு கூட அதை அப்படியே வைத்து கொண்டு காஞ்சிடும். ஏன் தான் பிள்ளை வயசான பிற்பாடு ஒரு தாய் தகப்பன் அவர்கள் யூரின் போனா அவங்கள அடிக்கிறாங்க பாருங்க. மருமகளை எத்தனையோ மருமகள் மாமியார்களை மாமனார்களை அடித்து கொன்று போட்டதுண்டு. அடிக்கிற அந்த காட்சிகளை நம்ம ஊடகங்களில காணொளியில நாம பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுதே நம்ம கண்ணீர் வருகிறது. நாம் அப்படி செய்யக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது பார். அவர்கள் வாமுட்டு எடுத்தா நம்ம குழந்தை இருக்கும் பொழுது வாமுட்டு எடுத்து இருக்கிறோம், யூரின் போயிருக்கிறோம், டாய்லெட் போயிருக்கிறோம். தாய் சாப்பிடும் பொழுதுதான் நிறைய குழந்தைங்க டாய்லெட் போயிடும். அந்த தாய் அப்படியே வச்சுட்டு அந்த குழந்தைய சுத்தப்படுத்தி அந்த குளிப்பாட்டி அங்க வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு வந்து சாப்பிடுவாங்க. டாய்லெட்டை பார்த்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒரு கையில குழந்தைகளுடைய மூக்க சீந்தி அப்படியே தொச்சிக்கின்னு அப்படியே மறுபடியும் சாப்பிடுவாங்க. எவ்வளவு தாய் பாசம், எவ்வளவு தகப்பன் பாசம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஆகவே பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நாம் ஒரு காலத்துல குழந்தைகள், இப்பொழுது பெற்றோர்கள் நமக்கு குழந்தைகளா இருக்கிறார்கள். அந்த அளவில் அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுது. ஆகையினாலதான் யூ வாண்ட் லாங் லைஃப், நீங்கள் நீடித்து வாழ வேண்டுமா, உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணிந்து இருக்கணும். obey to your parents. obey, கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் நெகேமியாவை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறார். யார் என்றால் யோனாதாபின் குடும்பம். அப்ப அந்த யோனாதாபின் குடும்பத்துக்கு அனுப்பும் பொழுது எரேமியா 35 அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள், 14 வசனம், 19 வசனம், 18 வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நெகேமியாவை யோனாதாபின் குடும்பத்துக்கு அனுப்புறாரு. அனுப்பின பிற்பாடு அங்க போய் அனுப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அற்புதமா இருக்கும். ஆண்டவரே இந்த ஒரு டெஸ்ட் வைக்கிறாரா உங்களுக்கு. ரொம்ப 35 அதிகாரம் எரேமியா புஸ்தகம், த புக் ஆஃப் ஜெரேமியா 35 சாப்டர். ஆண்டவர் அருமையாக யோனாதாபின் குடும்பத்துக்கு அனுப்பிட்டு சொல்றாரு, அவங்க பிள்ளைங்கள இடத்துல போய் நீங்க திராட்சரசம் குடிங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். குடிக்க கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, ஊதாரியா தெரியக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி எழுதி வைத்த ஆண்டவர் இப்பொழுது யோனாதாபின் பிள்ளைகளுக்கு திராட்சரசம், மதுவை குடிங்க
அப்படின்னு குடிக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப குடிக்க வைக்கிறார். அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரெகாபியின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனாதாப் நீங்கள் பரிதேசிகளா தங்குகிற தேசத்துல நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதை விதையாமலும் திராட்சை தோட்டங்களை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளிட்டு இருக்கிறார். இந்த யோனாதாப்பின் பிள்ளைங்க ஆண்டவருக்கே போதிக்கிறாங்க பாருங்க. அவங்கள டெஸ்ட் பண்றதுக்காக குடிக்க சொன்னார் ஆண்டவர். அவங்க சொல்றாங்க, நீங்க குடின்னு சொல்றீங்க, எங்க தாத்தா பேரு எங்க அப்பா பேரு இது சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாரு எங்க அப்பா, நீங்கள் நீடித்து இருப்பதற்கு, நீங்கள் சுகமா வாழ்வதற்கு, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு, நீங்கள் குடிக்க கூடாது, துன்மார்க்கமா நடக்க கூடாது, ஒரு பெரிய வீட்டை பில்டிங்கை பெரிய பாரு வான தழுவல நான் கட்டி இருக்கிற வீடு என்று சொல்லி கொடுக்கிற அளவுல நீ வீட்டை கட்டக்கூடாது, திராட்சை தோட்டங்களை நாட்டக்கூடாது, பெரிய பெரிய ஆடம்பரமா வாழக்கூடாது, கூடாரங்களை குடியிரு. ஏனென்றால் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று எழுதினவர் சொன்னவர் தன்னுடைய தாத்தா தகப்பன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு போதித்து இருக்கிறார்கள். நாங்கள் கூடாரங்களுக்கு குடியிருப்போம், பெரிய பெரிய தோட்டங்கள் பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் வாங்க மாட்டோம், பெரிய பெரிய மாளிகை கட்ட மாட்டோம், பட் கூடாரங்களுக்கு குடிக்க மாட்டோம். எங்க அப்பா சொன்னார். ஒரு ரோல் மாடல் எல்லா குடும்பங்களுக்கும். எனக்கு அருமையானவில்லை, குடிக்க கூடாது, குடிக்கிறவன் பாதி வயதில் சாகிறான் பாரு. குடித்து எல்லாம் உள் உறுப்புகள் அழிந்து மரித்து போகிறான். ஆகவே ஆண்டவர் இந்த குடும்பத்தை வைத்து இந்த 35ஆம் அதிகாரத்துல அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்து வரைக்கிறார். இட் இஸ் a ரோல் மாடல். யோனாதாபின் ஃபேமிலி. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு அநேக பிள்ளைங்க விசுவாசம் பிள்ளைங்க, அப்பா பக்தியா இருந்தா அம்மா ராட்சசியா இருக்கிறான், மனைவி பக்தியா இருந்தா புருஷன் ஊதாரியா இருக்கிறான், ஊர் சுத்துகிற குடிகாரனா இருக்கிறான். அப்பா அம்மா பக்தியா இருந்தா பிள்ளைங்க குட்டி சாத்தான்களா இருக்கிறது, ஊர் சுத்துகிறதா இருக்கிறது. குடும்பம் முழுவதும் பக்தியா இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், நீடித்து வாழ்கிற வாழ்க்கை. மூன்றாவதாக பெற்றோர்களுக்கு பயந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்களை பார்த்தா பயம் எங்க இருக்கு? பிள்ளைங்களை பார்த்தாதான் பெற்றோர்களுக்கு பயம் வருது. பிள்ளைங்க அந்த அளவுல பெற்றோர்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல படித்து இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கணும். நீங்க சைலண்டா இல்லைன்னா உன்னை ஹாஸ்டலுக்கு கொண்டு விட்டுருவேன், இல்லைன்னா நான் பிஜிக்கு ஓடிடுவேன், நான் வேலை ஸ்தலத்துல பிஜி அந்த ரூம்ல தங்கிப்பேன், பே பண்ணிப்பேன், 50,000 60,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வருது, நான் வெளிநாட்டுக்கு கூட போயிடுவேன், இந்த வீட்டுல எனக்கு இருக்க பிடிக்கல. அதுக்காகவே பயந்துங்கின பிள்ளைங்க செய்யற அட்டகாசத்தை அட்டூழியத்துக்காக பெற்றோர்கள் பயந்து இருக்கிறாங்க. செல்போன் கொடுக்கலன்னா சாப்பிட்றது இல்லை, போன் கொடுக்கலன்னா வேலைக்கு போறது இல்லை. இப்படி பயமுறுத்தி 50,000 60,000 40,000 30,000 செல்போன் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கெட்டு குட்டி செவராங்கிறாங்க. அதை வாங்கிட்டோம்னா ஆப் பண்ணானா கூட அப்பா அம்மா அடிக்க போறான், சொத்து இருந்தா கூட சொத்தை பகிர்ந்து கூடன்னு அடிக்க போறான். பெத்தவங்க பயந்து இருக்கிறாங்க. லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவனவன் தான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து இருக்க கடவா என்று வேதம் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். பயந்து இருக்கணும், பெற்றோர்களுக்கு பயந்து இருக்கணும். அப்படி பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உபாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்தார். அருமையாக ஆண்டவர் சொல்லி வைத்தார். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 18 19 தான் தகப்பனையும் தான் தகப்பன் சொல்லியும் தான் தாயின் சொல்லியும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல்
போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துல அவ்விடத்துல வாசலுக்கு அவனை கொண்டு போய், எங்கள் மகனாக்கிய இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்ல கேளாமலும் பெருந்தீனிக்காரனும் குடிகாரனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்தின் மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லெறி கடுவார்கள். இப்படி தீமை உன் நடுவில் இருந்து விலைக்கு போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் இதை கேட்டு பயந்தார்கள், பயப்படுவார்களாக. பா, இந்த சட்டத்தை ஏன் மாற்றினாருன்னு இருக்கு. பெருந்தீனிக்காரன் நல்லா குடிக்கிறது, நல்லா தின்றது, அப்பா அம்மா அடிக்கிறது. அப்பா அம்மா பாருங்க, பணக்காரங்களும் அப்படியே இருக்கிறாங்க, ஏழைங்க அப்படியே இருக்கிறாங்க. ஏழைங்க, ஏழை தாய்மார்களுக்கு நான் கும்பிடு போடுறேன். அந்த ஏழை தாய்மார்கள் வீட்டை பெருக்கி, வாசலை பெருக்கி, துணி துவைச்சு, சாமான் கழுவி, அந்த வீட்டில் இருக்கிற பழைய சாப்பாட்டை கொண்டு வந்தால் அது கொஞ்சம் கொடுக்கிற 100, 10, 50 அதை வாங்கிட்டு வந்தா அந்த காசை பிடுங்கிறது, அந்த சாப்பாடை சாப்பிடுறது. பிள்ளைங்க இன்றைக்கும் ஊதாரிகளா இருக்கிறாங்க, கணவன்மார்கள் இன்றைக்கும் ஊதாரிகளா இருக்கிறானுங்க. எத்தனையோ பேர். ஏன் அப்படி? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை, பெத்தவங்களுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆகவே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். ஆகவே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பயந்து இருக்கணும். இன்னைக்கு கடவுளும் பயப்படுறாங்களோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு பயந்து இருக்கு. பெற்றோர்கள் பயந்து இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பயந்து இருங்க. பெற்றோர்களுக்கு பயந்து இருந்து கீழ்ப்படிந்து இருந்தாலும் கடவுளுக்கும் பயந்து இருப்பாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்தாதான் பெற்றோர்ல கனம் பண்ணுவாங்க. உலகத்துல ஆட்டோவில் எல்லாம் பின்னாடி பாருங்க, அப்பா அம்மா தாய் தகப்பன் ஆசீர்வாதம் நீங்கள் நீடித்து இருப்பதற்குன்னு சொல்லி எழுதியிருப்பார்கள். தந்தை தாய் ஆசீர்வாதமே இம்பார்ட்டன்ட் எழுதியிருப்பாங்க. ஆனா எங்க பயம்? நான்காவதாக, பெற்றோர்களை சபிக்க கூடாது. பெற்றோர்களை சபிக்க கூடாது, பெற்றோர்களுக்கு விரோதமாக பேசவும் கூடாது, பெற்றோர்களுக்கு விரோதமாக செயல்படவும் கூடாது. ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 9 10 ஏசாயா 45 அதிகாரம் 9, 10 மண்ணோடு கொத்து ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு கூட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்னை என்ன செய்கிறது என்று சொல்ல தகுமோ? உன் கிரிகளாவது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்ல தகுமோ? தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. கடவுளே நீ ஏன் படித்த அப்படின்னு சொன்னா ஐயோ. அப்பா அம்மா நீ ஏன் பெத்த, என்ன எதுக்கு பெத்த, நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எவரோ அம்மனா அப்படின்னு சொன்னாவே சாபம். உனக்கு சனி சுத்திச்சுன்னு அர்த்தம். ஆயுசு நாட்கள் கம்மி. சனி வந்தா ஆயுசு நாட்கள் கம்மி. ஆகவே பெற்றோர்களை சபிக்க கூடாது. Do not curse your parents. Be careful. ஏனென்றால் அவர்கள் பார்த்து, அவர்கள் மூலமா தான் நம்ம பிறந்து வளர்ந்தோம். அவர்களுக்கே புத்தி, அவர்களுக்கே அறிவு, அவர்களுக்கே அதட்டுதல், அவர்களுக்கே அவாசு போடுறது, அவர்களே திட்டுறது. ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டு போட்டுருவேன், வீட்டை விட்டு துரத்திடுவேன். யாரு வீட்டுல யாரு? நீதான் தர்மத்துக்கு இருக்கிற அவங்க வீட்டுல. அவங்கள பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, வீட்டை விட்டு துரத்திடுவேன். பி கேர்ஃபுல். அருமையானவில்லை, கீழ்ப்படிதல் மிக அவசியம். கீழ்ப்படிதல் மிக அவசியம். யாத்திராகமம் 21 அதிகாரம் 17 கூட அப்பா அம்மாவை சபிக்கிறவன் அறுப்புண்டு போகத்தக்கதாக கல் எறிந்து அவனை கொன்று போட வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் ஏன் மாத்தினாருன்னு தெரியல. இதெல்லாம் மாத்தாம இருந்தா இன்னைக்கு இன்னும் நல்லா இருக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 7 அப்பா அம்மாவை சபிக்க கூடாது, கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறத நான் பார்க்கிறோம். 22:7 வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம், உங்களுள்ள தாய் தகப்பனையும் அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவிலே பரதேசிக்கும் இடுக்கன் செய்தார்கள்,
உனக்குள் திக்கேற்றவர்களையும் விதவையும் ஒடுக்கினார்கள். சொல்றாரு, தாயும் தகப்பனையும் சபிக்காத, நிந்திக்காத, தூசிக்காத, அடிக்காத, கேவலமா நினைக்காதே, உன் ஆயுசு நாட்கள் குறை உண்டாகும். ஆகவே அப்பா அம்மாவுக்கு நன்மை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தாய் தகப்பனை சபிக்கிறவனுடைய அவனுடைய கண்களை நதியோரத்துல காகங்கள் பிடுங்கும். அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். அவன் வெளியில செத்துருவான், ஆக்சிடென்ட்ல மரித்து போவான். அப்பா அம்மா அடிக்கிறவன், கொல்றவன், அவன் ஆக்சிடென்ட்ல எங்கெங்க மரித்து போவான். காக்கா சாப்பிடும், நாய் நக்கும் அவனுடைய ரத்தத்தை. அவனுடைய சரீரம் கிடைக்காம கூட போயிடும். எத்தனையோ பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பா அம்மா சபிக்க கூடாது, அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட சபிக்க கூடாது. நீதிமொழிகள் 20:20 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20:20 அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தைகள் அவைகள் எல்லாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்த அற்புதமா இருக்கும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கனுடைய தீபம் காரிலே அணிந்து போகும். தீபம் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தீபம் அணிந்து போகும். தாயும் தகப்பனையும் தூசிக்க கூடாது, சபிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், ஆகையினால பெற்றோர்களை சபிக்க கூடாது. நாம் பெற்றோர்களை சபிக்க கூடாது, பெற்றோர்கள் நம்மையும் சபிக்க கூடாது. பெற்றோர்கள் நம்மை சபிக்க கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்க கூடாது. ஆசீர்வதிக்கணும், நீண்ட நாட்களாக வாழும் என்று சொல்லி. 5வதாக கடைசியாக, பெற்றோர்களின் கண்டிப்பு மிகவும் அவசியம் நமக்கு. பெற்றோர்கள் அடிப்பார்கள், உதைப்பார்கள், பெற்றோர்கள் கடிந்து கொள்வார்கள், புத்தி சொல்வார்கள். காரணம், நாம் திருந்திருக்க வேண்டும். சமுதாயத்துல நல்லவர்களா இருக்கணும், சமுதாயத்தில் நல்லா படிக்கணும், சமுதாயத்துல நல்ல வேலை செய்யணும், சமுதாயத்துல கௌரவமா வாழணும், சமுதாயத்துல ஒரு ஒழுக்கமுள்ள குடும்பம், ஒரு ஒழுக்கத்தின் பிள்ளை என்று பெயர் எடுக்க வேண்டும். அதற்காக தான் அப்பா அம்மா நம்ம கடிந்து கொள்ளுகிறாங்க, கண்டிக்கிறாங்க, உணர்த்துறாங்க. அவங்க நமக்கு ஒரு சில தண்டனை கொடுக்கிறாங்க, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வேசின் பிள்ளை என்று வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் கவனிங்க. The book of Hebrew 12ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறைந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் வேசின் பிள்ளைகளா இருப்பீர்கள். சிட்சிக்காத இருந்தா வேசின் பிள்ளைங்களா, அவங்களை கண்டிக்கிறது நல்லது. சங்கீதக்காரன் சொல்றாரு அருமையான ஒரு வார்த்தை, நீதிமான் என் தலையை குட்டி என்னை நடத்தட்டும், அது எனக்கு அல்ல தட்டுவதில்லை, அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். எண்ணெய், குளிர்ச்சி, ஆரோக்கியம், ஆசீர்வாதம், முடி கொட்டாது, சரீரம் அவனுடைய பாடி நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், முடி கூட ஆரோக்கியம், ஆசீர்வாதம், முக கலர்ச்சி, எண்ணெய், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். இப்ப பாருங்க, சபைகள் எல்லாம் ஊழியக்காரன் கடிந்து கொண்டா, நீங்க உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுங்க, ஒழுக்கமா இருங்க அப்படின்னு நம்ம திருத்தினா அந்த திருப்ப முனை உண்டாகணும். அவங்க சேஞ்ச் பண்ணீங்க உங்க லைஃப், என்ன சர்ச்சை சேஞ்ச் பண்ணிக்கிறான். லைஃபை சேஞ்ச் பண்ணீங்கன்னு சர்ச்சில் இருக்கிறது இல்ல, சர்ச்சை சேஞ்ச் பண்ணிக்கிறான். இந்த சர்ச்சை இல்லைன்னா வேற சர்ச்சை, வேற சர்ச்சை இல்லைன்னா வேற சர்ச்சை, கடைசியில நரகம் தான். வாழ்க்கையை மாத்திக்கும், நல்லது அது. ஆகையினால வசனம் சொல்லப்படுது 12ஆம் வசனம் 11ஆம் வசனம், எந்த சுட்சியும் தற்காலத்துல சந்தோஷமா காணாமல் துக்கமா காணும், ஆகிலும் பிற்காலத்துல அதுல பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலனை தரும். எந்த சுட்சியும் தற்காலத்துல அது நல்லதா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். அப்பா திட்டாங்க, அம்மா திட்டாங்க, அம்மா அடிச்சுட்டாங்க, அப்பா திட்டாரு, 4 பேர்ல என்ன திட்டாரு, காலேஜில் திட்டாரு, ஸ்கூல்ல அடிச்சுட்டாரு, ரோட்ல அடிச்சுட்டாரு, சபையில அடிச்சுட்டாரு,
டேய், நீ நல்லா இருக்கிறதுக்கு தான்டா, நீ நல்லா திருந்தன்றதுக்கு தான்டா, நீ இப்படி இருக்குன்றதுக்கு தான்டா அப்பா அம்மா உன்னை அடிச்சாங்க. அதுக்காக மரித்து போற, மரித்து போகாத. அப்பா அம்மா அடிச்சாங்களா, நான் நல்லா இருக்குன்றதுக்காக எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல பிரியம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார், அவனை கண்டிக்கிறார், அவனை அவனை உணர்த்துறார், அவனை உருவாக்குகிறார். டீச்சர் அடிச்சா ஸ்கூலுக்கு போறது இல்ல, வேலை ஸ்தலத்துல திட்டினா வேலைக்கு போறது இல்ல, குடும்பத்துல திட்டினா குடும்பத்துல இருக்கிறது இல்ல. வேற எங்கடா போவீங்க? வேற எப்படா வாழுவீங்க தேசத்துல? வாலிப பிள்ளைங்க உங்களுக்கு சொல்றேன், தற்கொலை செய்து கொள்ளாதீங்க, வீட்டை விட்டு ஓடாதீங்க, ஸ்கூலுக்கு போகாம இருக்காதீங்க. வேலை ஸ்தலத்துல உனக்கு அவமானம் வந்தாலும் அந்த இடத்துல தாங்கிக்க. ஒரு லெசன் கற்றுக்கொள்கிற, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிற, உன் வாழ்க்கை முன்னேற்றம் நீ நல்லா இருப்பதற்காக தான். ஆகவே யூ வாண்ட் லாங் லைஃப், நீடித்து வாழ வேண்டுமா? அடங்கி செய்வீங்க, சுகமா வாழ்ந்து இருப்பீங்க. யோபு சொல்றார், அடங்கி இருந்தால் சுகம். நீங்க அடங்கி இருந்து பாருங்க, அப்பா அம்மாவை உங்களை டாப்ல வைப்பாங்க. நீங்க அடங்காது இருங்க, கொடுக்கறத கூட கொடுக்க மாட்டாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடுத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். 22ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனம், பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெருமினால் அவனை விட்டு அகற்றும். 23ஆம் அதிகாரம் 13, 14, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பெருமினால் அடித்தால் அவன் சாகான். நீ அவனை பெருமினால் அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிக்கிறாய். நரகத்துக்கு போகாம இருப்பாங்க. பிள்ளைங்களை கண்டித்து, உணர்த்தினால் கண்டித்து, அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொன்னால். ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகத்துல அற்புதமாக 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவி கொடு, உன் தாய் வயது செல்லும் பொழுது அவளை அசட்டை பண்ணாத. தாய் தகப்பன் புத்தி சொல்லுவாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எப்பா அங்க போவாத, சி வாய மூடு, உட்காருங்க, எவ்வளவு புத்தி சொல்றது உனக்கு, இப்படி சொல்லி திட்டுவான். தப்பு. ஏன்னா உன் வயசுல இருந்து வந்த தாய் தகப்பன். நீ மாட்டிக்கொள்ள கூடாது, நீ மரித்து போக கூடாது. பைக் ரேஸ் அப்படியே ஒரு சக்கரத்துல ஓட்டுறது, விழுந்தா தலைமண்டை உடைந்து அப்படியே சாப்பிடுறாங்க. சைக்கிள் வீலிங்கு, ஸ்கூட்டர்ல வீலிங்கு, பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து குற்றாலத்துல அந்த மலை மேல இருந்து குதிக்கிறது, கல்லு மேல இருந்து செல்ஃபி எடுக்கிறது, அப்படியே விழுந்து செத்து போறது. போகாதுன்னு சொன்ன போறது, வரும்பொழுது மரண பெணத்தோடு வருவது. பெற்றோர்கள் வார்த்தைகளை கேளுங்க, செவி கொடுங்க தாய் தோப்பனுக்கு. நீதிமொழிகள் 23, 24, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளை பெற்றதனாலே அவன் மகிழ்வான், மகிழ்ச்சி ஆக்குவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 29, 17, உன் பிள்ளையை சிட்சியாமல் சிட்சை செய், உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். 15ஆம் வசனம், பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தான் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தான் தாய்க்கு வெக்கத்தையும் எழுச்சியும் உண்டாக்குவான். ஆகையினாலே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிள்ளைகள் நீடித்து வாழ அவங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும். ஆகவே நீங்கள் நீடித்து வாழ வேண்டுமா? யூ வாண்ட் லாங் லைஃப்? கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவில்லை, கர்த்தர் சுத்தமானால் இன்னொரு பாடத்துல சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.